விமர்சனங்களை முன்வைத்தார்கள். ஜனாதிபதி அவர்கள் கோட்டாபய ஆட்சிக்கு வந்தால் அது நடக்கும், இது நடக்கும் என்று. ஆனால் இவர் கூறியது போல இந்த காலப்பகுதிக்குள் அப்படி எதுவும் நடக்கவே இல்லை. எனவே மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்து இந்த தேர்தலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அல்லவா? எப்படி சொல்கிறீங்க? விசேஷமாக சிறுபான்மை மக்கள் முஸ்லீம்ங்க நல்லா பயந்துட்டாங்க. 182 கண்ட்ரீஸில் WHO உலக சுகாதார அமைப்பில் ஒரு க்ரைட்டீரியா, அவங்களோட கைட்லைன் ஒன்று கொடுக்குறாங்க. ஜனாசா மையத்து ஒருத்தர் COVID-19 மரணித்தார், அவரை எரிக்கப்பட இயலும், அவரை ஜனாசாவை தானம் செய்யவும் மேலும், மற்றது அடக்கம் செய்யவும் மேலும். இந்த 182 கண்ட்ரியிலே இது நடந்துச்சு. இலங்கையில் மட்டும் பல இல்லை சுகாதார இதுகள் ஈக்கலாம். ஆனாலும் எங்களோட சமூகம் பயந்துட்டு 4 ஜனாசாவை எரிச்சு போட்டு, அது நான் ரிஷாம் சின்னத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்றால் இப்போ நாங்கள் சொல்ல கலவரம் ஒன்று வந்து வீடு உடைக்கப்பட்ட, வானம் உடைக்கப்பட்ட, கடை உடைக்கப்பட்ட, இதெல்லாம் மறால் நிர்மாணிக்கலாம். ஒரு முஸ்லீம்ட கடைசி கஃபன் பண்ணி குளிப்பாட்டி தொழுவிச்சு அடக்கம் செய்து இந்த 4 கடமை கட்டாயம் நடக்க. அது சரியாக ஏற்படாதது அந்த 4 குடும்பத்துக்கும் அல்ல, இலங்கை வாழ் 25 லட்சம் மக்களுடைய உள்ளத்தை தாக்கின. ஜனாதிபதி அவர்கள் பெரிய ஒரு வேலை திட்டத்தை வச்சு நிற்கிறார், எனக்கு தெரியும், பிரதம மந்திரி அரசாங்கம். ஆனாலும் சிறுபான்மை மக்கள் இதை விட கருணை காட்டணும். இது ஒரு வகையான பழிவாங்கலோண்டு மக்கள் சந்தேகிக்கிறாங்க. என்றால் இந்த அலுத்கம சித்திய மாதிரி கேஸுகள் இருக்கி இப்போ எல்லாம் ஒவ்வொரு ரோல் பார்த்துட்டு சென்னக்கா நான் நினைக்க மாட்டேன். இப்போ கொழும்பை வச்சு இப்போ பாருங்களேன், கொழும்பு டிஸ்ட்ரிக்டில் இந்த 19 சீட், 22 வேட்பாளர்கள், 6 லட்சம் ஓட்ஸ் இருக்கு, 6 லட்சம் ஓட்டிக்கு. புகட்டுவேல் ஒரு முஸ்லீம் இல்லை, ஒரு தமிழர் இல்லை. அது அர்த்தம் என்ன? வானா நீங்கள் எங்களுக்கு. கௌரவ ஜனாதிபதி அவர்கள் நான் நினைக்கிறேன் அனுராதபுரையில் பதவி எடுத்த நேரம் மக்களுக்கு என்ன ஒரு நேஷனல் ஒரு ஜாதி அமர்த்தனம், ஒரு தேசிய பேச்சில் என்ன சொன்னார், நான் சிங்கள பௌத்த ஓட்ஸில் தான் நான் வந்தேன். இதெல்லாம் சிறுபான்மை மக்களுக்கு உண்மை தானே, உண்மை. ஆனாலும் அந்த பேச்சு ஐன வரக்குள்ள எல்லாம் பயந்துடுவாங்க, அச்சம் வரும், பயம் கொண்டு வரும். அந்த பயம் இங்கிதானே ஆனதார பூனதாரன்னு சொன்னதுக்கு அதை அழிக்க. ஒரு இடத்தில் கூறினார், அனைத்து இன மக்களின் உறவுகளும் பேணப்பட்டுதான். அதை 7 மணி சொன்னால் நீங்கள் மரம் இப்போ டிவியில் போடுவோம், அது மக்கள் கூறியிருக்கு. எஸ், ஆனாலும் நாம் வந்து சிங்கள பௌத்த மக்கள்னு சொன்னது. ஆமாம், கூறினாலும் அவர் அடுத்த இப்போ அதே சிங்கள பௌத்த மக்களில் தான் எதிர்பார்க்க. இப்போ கொழும்பை பொறுத்தவரையில் 6 லட்சம் ஓட்ஸ். ஒரு முஸ்லீம் ஓட்டனா ஷுவராக வரும். ஒரு தமிழ் பேசும் ஒரு ஹிந்துவை போட்டால், ஒரு தமிழை கொழும்பை பொறுத்தவரையில் ஷுவராக 1-2 சீட் வரும். போடல, இது அவனோட ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆகலாம், அவனோட ஒரு ரைட். பட் அது அர்த்தம் என்று கேட்டனுக்கா இது முழு இலங்கைக்கும் பாதிக்கும். என்றால் இன்றைய சோஷியல் மீடியா சரி பவர்ஃபுல். அலுத்கம சித்திய இந்த சம்பவத்தை நீங்கள் கூறினீர்கள். ஆனால் நல்லாட்சியில் திகன போன்ற இடங்களில் பாரிய அளவு கலவரம் ஏற்பட்டதல்லவா? அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எல்லா அரசாங்கத்துலேயும் குறைக்கு. அடுத்து நாங்கள் இப்போ பார்க்கணும் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். தவறுகள் உணர்ந்து அதை சரி கட்டி கொண்டு ஆரம்பத்தில் சின்ன போல் ஐக்கிய தேசிய கட்சியில் குறைந்து இப்போ எங்களோட தலைவர் ஒரு நல்ல திட்டத்தை வச்சு, ஒரு புதிய டீமை வச்சு, ஒரு நியூ கன்செப்டை வச்சு, ஒரு புதிய இதுக்கு இப்போ என்ன சொல்கிறார் எல்லா மீட்டிங்கில், நாங்கள் அரசாங்கம் அமைப்போம், நான் 40 சீட் வச்சும் நான் கவர்மெண்ட் அமைச்சேன். அதைத்தானே சஜித்தும் சொல்கிறார். எல்லாரும் சொல்லுவாங்க, அது தேர்தலில் சிவா அது எல்லாரும் சொல்லுவாங்க. பட் ரணில் விக்ரமசிங்க அவர் அதை செஞ்சு காட்டின எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர், மிக பல அரசியல்வாதி, ரைட். அப்படியானால் அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவை எதுவும் கோரி நிற்பாரா தேர்தலுக்கு பிறகு? அதை நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். பட் என்னை பொறுத்தவரையில் ஐக்கிய தேசிய கட்சி என்னத்தான் சென்றாலும் இந்த தேர்தலில் ஒரு அமோக வெற்றி ஓவரால் முழு ஸ்ரீலங்காலையும் அது வரத்தான் செய்யும். காரணம் என்றால் விசேஷமாக சிறுபான்மை மக்கள்
செல்கிற மாதிரி என் நண்பன் ரிஷாம் செல்கிற மாதிரி. உங்களது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு, உங்களது விமர்சனங்களுக்கு ரிஷாம் நீங்கள் என்ன பதிலை கூறுவீர்கள்? இல்லை, இவர் ஒரு விஷயம் முன் வச்சார், கஃபன் பண்ணுற விஷயத்தை பற்றி. கடைசி நேரத்தில் இந்த மாதிரியான இது மிக கடுமையாக இதாகக்கூடியது. இப்போ உயிர் பிரிஞ்ச புறவு இருக்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. இப்போ யாப்பாலில் கவர்மெண்ட் இருக்க போல இப்போ இவரோட கௌரவ தலைவர் ரணில் அவர்கள் இருக்க போலத்தான் திகன் உட்பட்ட பல சம்பவங்கள், ஒரு சம்பவம் இல்லை, பலதரப்பட்ட சம்பவங்கள் 4 நாள் பூட்டி வச்சு அடித்தாங்க. அதை பார்க்க யாரும் மீக்கல. இனி உசுர் உள்ள ஒத்தனை பற்றி பேசாத இந்த இந்த புதிய டீம் புதுசு தான், தலைவர் பழசு. டீம் புதுசு, தலைவர் இன்னும் 29-30 வருஷமாக அதே சீட்டில் உட்காந்து கொண்டிருந்தார். தலைமைத்துவத்தை வேறொருக்கு கொடுக்கணும், கொடுத்து இன்னொரு புதிய ஆள் உருவாகணும். டீமை புதுசுன்னு க்ரியேட் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. பிரிஞ்சும் போயிட்டாங்க. இப்போ இவங்க சொல்கிற மாதிரி இப்போ அலுத்கம சித்தி நடந்துச்சு, அலுத்கம டாபிக் நடந்ததுக்கு அந்த அலுத்கமைக்கு அந்த விஷயத்துக்கு உண்டான பரிகாரத்தை கௌரவ தலைவர் அவங்க மஹிந்த ராஜபக்ஷவங்க அதுக்குரிய வேலைத்தேர்தலை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. திகன விஷயத்தில் நடந்த டாப்பிக்கில் இருந்து ஏன்னா அதுக்கப்புறம் நடந்த அவ்வளோ விஷயங்களுங்க, ஹெட்டி போலே ஆகிக்கட்டும், நடந்த அவ்வளோ விஷயத்துக்கும் யார் பொறுப்பு, எவ்வளோ கொடுத்துருக்கீங்க நஷ்டஈடு? என்ன ஒரு வீட்டுக்கு ஒரு 15,000 கொடுத்துருப்பீங்களா? எவ்வளோ லட்ச ரூபா சேதம் நடந்துச்சு? அதனால் முஸ்லீம்கள் மற்றது அந்த 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 விஷயத்த சொல்கிறீங்க, அந்த அங்கே ஒரு தியூரம் கொடுக்க போல் சொன்ன விஷயத்தை பற்றி. இப்படி பெரும்பான்மை மக்களோட பலம் என்னன்றதை அவங்க காட்டிட்டாங்க. 69 லட்சம் அவங்க காட்டிட்டாங்க. இவ்வளோ நாளும் நாங்கள் பேசிக்கொண்டிருந்த சிறுபான்மைன்னு சொன்னால் நாம் இல்லாத நாம் இல்லாமல் வரமாட்டாங்க, வந்து காட்டட்டுமே. இப்போ இதே பேசியிருந்து அவங்க காட்டிட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் இதே பேசி நம்மளோட மக்களை இந்த அமைச்சர்மார்கள், பொதுவாக இந்த கிழக்கு மாகாணத்தை யோஜனை பண்ணுற இந்த அமைச்சர்மார்கள் படுகொலியில் தான் தள்ள போகிறாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற அரசாங்கம் ஏன்னா இப்போ சொல்லுவோமே, பொதுவாக அரசியல்வாதிகளாக சிந்திக்கக்கூடியவங்க தான், அது ரணிலாகட்டும், சஜித் ஆகட்டும், சரி கௌரவ தலைவர் மஹிந்த ராஜபக்ஷயும் ஆகட்டும். ஆனால் வந்திருக்கக்கூடிய தலைவர் கௌரவ கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் டீல் தெரிஞ்சவர் இல்லை, அவர் டீல் அடிக்க இல்லை, அவருடைய எந்த ஊழலும் இல்லை. அவர் நாட்டுக்காக வேண்டி 22 வருஷம் இராணுவத்தில் சேவை செஞ்சுட்டு மீதமுள்ள காலத்தையும் நாட்டுக்காக வேண்டி செய்ய வந்திருக்கிறாரு. அதனால் அவரை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு உண்டான வேலை திட்டத்தை தான் செஞ்சு கொண்டு போகணுமே இல்லையே. இதில் இன்னும் பிரிவினை ஏற்படுத்தி முஸ்லீம்களை பிரித்து இவங்கள பிரித்து நீ அவங்களுக்கு ஓட்டு போடாது, அவன் தான் இப்படி செய்வான், அவங்க இப்படி ஒரு செட் இறக்கிக்கிறாங்க, அப்படி இது வந்து ஒரு, அதனால் அது நான் ஏற்றுக்கொள்ளல அவர் சொல்கிற விஷயத்தை. ஆனால் கடந்த நல்லாட்சியின் போது அந்த திகன சம்பவங்கள் நடந்த போது அதில் இருந்த முஸ்லீம் தலைவர்கள் சரியாக ஒரு குரல் கொடுத்தார்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இல்லை, குரல் கொடுத்தாருன்னு சொல்லி கருதே இல்லை. அது என்ன, குரல் கொடுக்கல. குரல் கொடுத்திருந்தா விளங்கியிருக்கும். குரல் கொடுத்தாங்க, விஷயம் முடிஞ்ச போல் சோஷியல் மீடியாவில் குரல் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த விஷயம் நடக்க போல் அவ்வளோ பாதிக்கப்பட்டு நினைக்கிறேன் அவங்கள விட மக்களை நியோஜனை பண்ணி அவங்கள விட சோஷியல் மீடியாவில் பேசுகிற இந்த ஃபேஸ்புக் ஹீரோஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க அதை விட நல்ல குரல் கொடுத்தாங்க. உண்மையிலே அவங்க தான் அந்த சீட்டில் இருக்க வேண்டியவங்க. இதுதான் உண்மை. திரு முகமது அவர்களே, ஈஸ்ட் கிழக்கு மாகாணம் பொறுத்தவரை ஐக்கிய தேசிய கட்சி சம்பந்தமாக அங்கிருக்கும் இப்பொழுது நினைக்கிறேன் ரவுஃப் ஹக்கீம் உட்பட்ட முக்கிய தலைவர்கள் சஜித் அணியில் இருக்கிறார்கள். அங்கே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் தலைவர் ஒரு காலத்தில் ரணில் சாரதியாக இருக்கும் வரை அந்த பஸ்ஸில் நான் ஏற மாட்டேன் என்று கூறியவர். அப்படியான நிலைமையில் நீங்கள் எப்படி இந்த சந்தர்ப்பத்தில் கிழக்கு மாகாண மக்களை கவரப்போகிறீர்கள்? நீங்கள் ஒரு அனுபவமுள்ள ஒரு ஊடகவியல், ஒரு மீடியா குருவன்னு சொல்லலாம் சிவா. உங்களுக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? இன்றைக்குள்ள யார் முஸ்லீம் சமூக தலைவர் இலங்கை பொறுத்து? 25 லட்சம் சிறுபான்மை முஸ்லீம்களோட யார் சமூக தலைவர்? நான் அரசியல் தலைவரை கேட்கவில்லை. என்ன மௌனம்? இல்லை, 25 லட்சம் மக்கள்கிட்டையும் இதை கேட்டிருந்தாலும் மௌனம். ஏனென்றால் கடந்த நூற்றாண்டு கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை நான் வாரேன் பிறகு இல்லை, நான் இன்னைக்கு வருவேன், நான் இதை ஆரம்பிச்சுட்டு வரேன். 25 லட்சம் மக்கள் கடந்த நூற்றாண்டு நிறைய நல்ல முஸ்லீம் தலைவர்கள் இருந்தார்கள்.
பௌத்த, கிறிஸ்டியன், ஹிந்து இந்த தலைவர்மார்களோட நல்ல அந்யோன்யமாக அந்யோன்யத்தோட அந்த நூற்றாண்டு ஓவரால் பார்த்தேன்னு சொன்னேன்னாக்கா பெரும்பான்மை மக்களோட முஸ்லீம்கள் சகோதரத்தோடு வாழ்ந்தாங்க. 2000 பிறகு இந்த 20 ஆண்டு ஒரு சரியான முஸ்லீம் சமூக தலைவர் உண்டு இல்லை. எல்லாம் டீல் அவங்களோட வாசிக்கு. அந்த சிங்களத்தில் சொல்லுவாங்க வரதான சக வரப்பிரசாத, ரைட்? அது சல்லியாகலாம், பவராகலாம். இந்த கவர்மெண்ட்டில் எந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கியோ, 4 இந்த மினிஸ்ட்ரி கிடைக்கியோ டக்குன்னு பாஞ்சிடுவாங்க. சமூகத்தை அடகு வச்சு, ரைட்? இந்த கவர்மெண்ட்டுனா இங்கே மாறிடுவாங்க, அந்த மினிஸ்ட்ரி எடுப்பாங்க, இத்தனை எம்பசடர்ஸ் தேவைன்னுவாங்க. இதுதான் நடந்தது. இது ஏண்ட குரல் அல்ல, முழு இலங்கை முஸ்லீம்கள் எல்லாருடையும் குரல். அப்போ பாருங்க, இந்த டீல் அந்த பொலிட்டிக்ஸால் என்ன நடந்ததுன்னாக்கா சமூகம் ஒரு ஒதுக்கப்பட்ட, ஒரு அனாதையாக்கப்பட்ட, சுருக்கமாக சொல்ல போனால் எங்களோட சமூகத்தை ஷோஹருக்கு சாத்தி வச்சுக்கி உஷுப்பேல பேசுகிறதுக்கு ஒத்தரும் இல்லை. இப்பொழுது உள்ள நீங்கள் சொன்னதுக்கு நான் வாரேன், கிழக்கிலேயோ வெஸ்டர்ன்லேயோ சவுத்லேயோ எங்கே கேட்டுண்டாலும் இந்த முஸ்லீம் அரசியல் கட்சி என்ன நடக்குதுன்னு சொன்னேனாக்கா அவங்க கவர்மெண்ட்டோடு சேருவாங்க. அவங்க நீங்கள் பாருங்கள், ஓவரால் அவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து அவங்க எதிர்கட்சியில் நின்ற மிச்சம் வெரி ஃபியூ, அவங்களுக்கு வேணும் மினிஸ்ட்ரி. இதுக்கு மக்கள் ஆதரிக்கிறாங்க. ஒவ்வொரு சின்னத்தை வச்சு களிமா சொல்லி குர்ஆனை சொல்லி அல்லாஹ் ரசூலுண்டு. ஆனாலும் ஒரு சரியான குரல் கொடுக்கிய ஒத்தரில் பல நூற்றுக்கணக்கு அங்கே இலைக்கு மறைஞ்ச காய்கள். நான் இந்த பார்லிமெண்ட்டுக்கு போய்த்து அந்த குரலை கொடுக்கறதுக்கு நிறைய பேரை கொண்டுறதுக்கு என்ஐடிக்கு பெரிய ஒரு டீம் உண்டு சிவா. ஃபைட் கேன்சர் டீம் 8 நாட்டில் பிரான்ச்சஸ் இலங்கையர்கள். கதீஜா ஃபவுண்டேஷன் கடந்த 25 ஆண்டுகளாக பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று உள்ள ஒரு சமூக ஸ்தாபனம் உண்டு. லோயர்ஸ்மார், டாக்டர்ஸ்மார், இவங்க ஒத்தரும் அரசியல்வாதி அல்ல. நானும் ஊடகங்களுக்கு சொல்கிறேன், ஐ எம் நாட் அ பொலிட்டீஷியன். ஆனால் அது சம்பந்தமாக விமர்சனங்கள் இருக்கின்றன. அது முறையாக பதியப்படவில்லை. நினைக்கிறேன் அங்கே வைத்தியசாலையின் ஒரு பணிப்பாளரான வசந்தா கூட ஒரு தடவை குற்றஞ்சாட்டி இருந்தார். அதையும் நீங்கள் அதற்கான சரியான விளக்கத்தை கொடுக்க வேண்டும். ரைட், நான் இதை முடிச்சுட்டு நான் இன்றைக்கி வரேன். இதனால் முஸ்லீம் சமூக தலைவர்மார்கள் நிறைய உருவாகணும். இப்போ சென்னை போல், ரிஷாம் சென்னை போல் திகனையில் நடந்தோ அலுத்கமையில் நடந்தோ என்ன குரல் கொடுத்து 21 எம்பிமார் இருந்தாங்க. ஃபௌதியாஜார் ரூட்டில் மஷூரா கூட்டம்தான் நடந்துச்சு, ஒன்றும் நடக்கலை. சென்னது மாதிரி ஃபேஸ்புக்கில் எங்களோட பொடியமார் எல்லாமே கத்தினாங்க, கதறினாங்க. அதில் ஒத்தந்தான் நானும். கவலை என்னண்டாண்டு பயங்கரவாதமோ அந்தவாதே ரேசிசம் என்ன சொல்கிறது தமிழால், அடிப்படைவாதம் இதெல்லாம் உருவாகிறதுக்கு மெயின் காரணம் அது நேச்சுரல். ஒன்று, விசேஷமாக சமூக தலைமைத்துவம் சரியாக இயங்கவில்லை, எல்லாம் டீல் ஆகிட்டுது, எல்லாம் பிஸ்னஸாக போயிட்டுது. இரண்டாவது, குரல் கொடுக்கவில்லை. அதே போல் வெளிநாட்டிலிருந்து வந்த இந்த அடிப்படைவாதமோ வட்டெவர் இதுக்காக வேண்டி சரியான, நான் புடிசம் படித்தவன், இந்த சிங்கள பௌத்த மக்களோட உள்ளத்தை நல்லா அறிஞ்சவன். இலக்கியம் என்னுடைய 75% என்ற சிங்கள கூட்டாளி மாதிரி தான். இந்த ஃபைட் கேன்சர் டீம் இவ்வளோ சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணமே என் டீமில் 75% மெம்பர்ஸ் புத்திஸ்ட். நான் அணுகி பழகுவேன். நான் ஒரு நல்ல முஸ்லீம். நான் என்ன 5 கடமையில் க்ளீனாக இதுன்னு அதில் ஒரு குறைபாடு என்று இல்லை. ஆனாலும் இந்த சமூக தலைவர்மார் இதே 20 பேரும் மறுகாலம் பார்லிமெண்ட்டுக்கு போனால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இதே விட பயங்கரமான ஒரு நிலைமை ஒன்று முன்னுக்கு உருவாகும். கண்டுட்டோமே, நாங்கள் எல்லாரையும் கண்டுட்டோம். அவங்க கண்டியிலேருந்து வந்தாலும், மன்னார்லேருந்து வந்தாலும், எங்கிருந்து வந்தாலும், கிழக்கிலிருந்து வந்தாலும், மேற்கிலிருந்து வந்தாலும், இதே செட் போனடிச்சுன்னா இந்த 25 லட்சம் மக்களோட ஹாலஹவான்னு சொல்லுவாங்க. என்ன கதை, ரைட்? இதை குரல் கொடுக்கறதுக்கு ஒரு சமாதான பாலம், சிங்களத்தில் சொல்லுவாங்க சமகி பாலம், இதை கெட்டக்கூடிய அனைத்து ஆவணங்களும் யட்டித்தள்ள பாசுக்கான் அந்த ஃபோமியுலா சிங்களத்தில் சொல்லுவாங்க சூத்ரே என்ஐடிக்கு. நான் 3 லட்சம் பேரை பேங்க்கில் போலின்னு வச்சேன். 3 லட்சம் பேரை பேங்க்கில் போலின்னு வச்சேன்.
பாருங்க 3 லட்சம் மக்கள் இந்த முகமது குரலுக்கு பேங்க்கில் போலிருந்து காசு போடுறாங்க, கோடி பில்லியன் எங்களோட ப்ராஜெக்ட்ஸ் என் அக்கௌண்ட்டுக்கு அல்ல, ஹெல்த் மினிஸ்ட்ரி நேஷனல் ஹெல்த் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அக்கௌண்ட்டுக்கு. இனவாதம், பொலிட்டிக் ப்ரெஷர், மாஃபியா. இப்போ நீங்கள் கேட்டதில் கேள்வி, டாக்டர் வசந்த திசாநாயக்க சீட்லேருந்து சின்னத்துக்கு என்ன ஆதாரம்? என்ன சொன்னார்? 21 ஏப்ரல் போன ஆண்டு பாஸ்கு பிளாஸ்ட் நடந்ததுக்கு நெக்ஸ்ட் டே 2 கோடி ரூபா முகமது அக்கௌண்ட்டுக்கு காசு விழுந்துண்டு. அப்போ நான் நெக்ஸ்ட் டே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்திருந்தாங்க ஒரு 100 பேர் மட்டும். நான் கேட்டேன் எந்த அக்கௌண்ட்டுக்கு விழுந்து, என்ன அக்கௌண்ட் நம்பர்? அந்தாண்டு 2 கோடி ரூபா சல்லி விழுந்தது தான் என் அக்கௌண்ட்டுக்கு அல்ல. 8648 பேர் காசு போட்டிருந்தாங்க முழு இலங்கையிலும் பேங்க் ஆஃப் சிலோன் ஹெல்த் மினிஸ்ட்ரி சுகாதார அமைச்சிட அரசாங்க அக்கௌண்ட்டுக்கு. அதெல்லாம் நாங்கள் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஊடகங்களுக்கும் கொடுத்தோம். அட இப்போ மீடியா, இனவாத மீடியாக்களுக்கு டாக்டர் சின்னத்தை பெரிசா போட்டாங்க, நியூஸில் 5 நிமிஷம் காட்டுறாங்க, நான் சொன்னது 15 செகண்ட் நெக்ஸ்ட் டே. அதுவும் அதுக்கு ரிப்ளை எல்லாம் அதை வெட்டி கொத்தி போட்டு 15 செகண்ட். அப்போ 5 நிமிஷம் குத்தச்சாட்ட இனவாதம், மாஃபியா. இப்போ அந்த மெஷின் நாங்கள் கொடுக்க போகிற மெஷின் 100 கோடி ரூபா, கேன்சர் மூளைக்கு கரண்ட் பிடிக்கிறது. 15 லட்சம் ரூபா ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சார்ஜ் பண்ணுறாங்க, 15 லட்சம் ரூபா. அப்போ கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஒரு நாளைக்கு 3000 பேஷண்ட் மாதிரி வராங்க. இலங்கையிலேயே ஒரே ஒரு தேசிய கேன்சர் புற்றுநோய் வைத்தியசாலை. நான் என் பிள்ளையோட 3 வருஷம் அது உள்ளுக்கு வாழ்ந்தேன், என் செகண்ட் ஹோம். அதுலேக்கு எல்லா குறைகளையும் தெரியும். கேன்சரை பற்றி நான் எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சேன், எல்லாம் அதை பற்றி நான் தேடி பிடிச்சேன். அது டாக்டர்ஸ்மாரோட ஏன்னா டீமில் சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள் இருக்கு. அப்போ இந்த மெஷினை ஹாஸ்பிட்டலால் தான் கேட்டாங்க. நாங்கள் பணம் சேர்த்தது அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல் அக்கௌண்ட்டுக்கு. சொல்லுங்க பாப்பா அந்த டாக்டருக்கு குத்தக்கராட்டி செல்லலாம். எதுக்கு இதை நிப்பாட்டின்னு சொன்னாக்கா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு கொமிஷன் போகுது, அதெல்லாம் நிற்கும். மாஃபியா, பாலிட்டிக்ஸ். முகமது தான் லீட் பண்ணுறார். இதே ஹாஸ்பிட்டலு முன்னுக்கு சாப்பாடு கொடுத்த வாரம் 3000 பேருக்கு ஒரு நாள் எளிய மக்கள் தின்னுட்டு துவா செஞ்சுட்டு போகிறாங்க, அதே நிப்பாட்டி போட்டுட்டாங்க. எங்களோட டீம் நாங்கள் பயப்படலை, நாங்கள் மஷூரை பண்ணோம் என்ன செய்துண்டு. இனவாதம், மாஃபியா ஃபேஸ் பண்ணோம். இன்று வரங்காட்டி நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கொண்டு அன்றைக்கி அது ஒரு கட்டம். வி நீட் பவர் வேண்டியது, ஐ நீட் பவர் அண்ட் அல்ல. மக்களுக்கு பவர் தேவை. மக்களால் உருவாக்கப்பட்ட டீம் தான் இந்த 2 டீம். இதுக்கு அங்கே நிறைய விஷயம் செய்யறதுக்கு இன்ஷா அல்லாஹ் 2025 நம்பர் 1 ஆஃப் பெஸ்ட் கேன்சர் ஹாஸ்பிட்டல் இன் சவுத் ஏஷியாவாக இந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலை மாற்றியது என்ற லட்சியம். 2வது ஒரு புதிய கேன்சர் ஹாஸ்பிட்டலை கட்டுவது சிவா இலங்கையில் எங்களோட டீம்ட டார்கெட். அது நான் பொலிட்டீஷியனாக நான் ஒரு எம்பியாக இருந்து எனக்கு இது செய்யலை. அப்போ எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும். இந்த ஐடென்டிட்டியை வச்சு ஒன் ஆஃப் பெஸ்ட் கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஒன்று புதிதாக நிர்மாணிக்கிறது என்ற லட்சியம், என்ற கனவு. ஆமாம், நாங்கள் இதில் இன்னொரு விடயத்தை நான் முதலில் கேட்க மறந்துவிட்டேன். ஐக்கிய தேசிய கட்சி எப்பொழுதும் ஒரு முஸ்லிம்களுக்கு ஆதரவான உறுப்பினர்களை பெரும்பான்மையாக கொண்டிருப்பதாகவோ தெரியவில்லை. ஏனென்றால் கிழக்கு மாகாணத்தில் தயாகமகே அங்கு ஒரு பெரும் முஸ்லிம்களின் மத்தியில் ஒரு விமர்சனத்திற்குள்ளாகி ஒருவர், அவர் இப்போது கொழும்பில் நிற்கின்றார். சம்பிக்க ரணவக்க சஜித் அணியில் இங்கே கொழும்பில் நிற்கின்றார். 2 பேரும் 2 இடங்களில் நான் நினைக்கிறேன் சம்பிக்க ரணவக்க ஒரு புத்தகத்தை கூட எழுதியிருந்தார் அடிப்படைவாதம் குறித்து. எப்படி நீங்கள் இந்த மக்களுக்குரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்க போகிறீர்கள்? ஏசிவா நீங்கள் அப்படி கதைக்கல, புகட்டுவில் தானே அந்த சொல்லுவாங்க சும்மா கேஷுவலாக கிலோ கணக்கு டசன் கணக்கு. இல்லை, நான் அதை அதே போல் உங்களுக்கு செல்லலாம், விமல் வீரவங்சியை செல்லலாம். நாங்கள் அதை அவரிடம் கேட்போம். அதற்கு முதல் ஏனென்றால் சிறுபான்மை கடந்த தடவை தேர்தலில் பெரும்பான்மை மக்களின் ஆதரவுடன் வந்தது. நீங்கள் கூறியபடி சிறுபான்மை மக்களை அவர்கள் நம்பி இருக்கவில்லை என்றது போலதான் உங்களுக்கு கருத்து இருந்தது. எனவே சிறுபான்மை மக்களை நம்பி இருக்கும் ஐக்கிய தேசிய கட்சியோ சஜித் அணியோ இந்த இனவாதிகளை வைத்துக்கொண்டு எப்படி அந்த மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்க போகிறீர்கள்? இனவாதத்தின்றது ஒவ்வொருத்தருடைய செயலில் இதை நெஞ்ச பொழுந்து பார்க்கல, செயலில் தான் பார்க்கணும். கடந்த கால செயல்கள் காட்டுகின்றனவே. அவர் ஒரு அடிப்படைவாதம் சம்பந்தமான புத்தகத்தை எழுதியிருக்கிறார் சம்பிக்க. அவர் சஜித் அணியுடன் நிற்கின்றார். அங்கே விவசாயிகளுக்கு அங்கே காணி பிரச்சனை இருக்கின்றது. தயாகமகே ஒரு நிமிஷம் தாங்க. இப்போ சஜித்த கட்சிக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு ஏலா. அடுத்து நீங்கள் எனக்கு சம்பிக்கையை பற்றி கேட்குறேங்க. நான் சம்பிக்கையை பற்றி சொன்னேனக்கா, நான் செல்லுவன் விமல் வீரவங்சியை பற்றி, கம்மம்பிலையை பற்றி, இங்கே பல புகட்டுவேலனிக்கு எல்லாரும் செல்லுவேன்.
இதெல்லாம் இனவாதம் பொஸ்தமெழுகி முஸ்லீம்களுக்கு நிறைய துன்புறுத்தல் கொடுக்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனண்டாலும் இந்த தயாகமகே ஒரு பொஸ்தமெழுகினண்டு இதை வச்சு இந்த முழு ஐக்கிய தேசிய கட்சி மீண்டில் இருக்கத்தான் செய்வாங்க. பெரும்பான்மை இன்றைக்கு 170-75 வீதம் உள்ள பெரும்பான்மையில் அதில் ஒரு சிலர் 105-10 ஈக்கலாம். ஒரு ஸ்கூலில் டீச்சர்ஸ் மாதிரி 100 பேரை பார்த்தாலும் 5 பேர் இனவாதிகள் ஈக்கலாம். ஒரு ஆஃபீஸுக்கு போனண்டாலும் ஈக்கலாம். ஒரு ஏ லெவல் செய்த கிளாஸ் நாங்கள் செல்லும் சும்மா சாதாரணமாக ஒரு ஏ லெவல் செய்த கிளாஸ் ஒன்று போட்டோன்னாக்கா மாணவர் 50 பேரில் ஒரு 5 நிற்கலாம் சின்ன வயசில். இதே போல் இதெல்லாம் துருவி இந்த கொஞ்சம் நேரத்தில் லைவ் ப்ரோக்ராம் இதெல்லாம் சொல்கிறது நஷ்டம். ஆனாலும் நான் சொல்கிறது என்று கேட்டேனாக்கா இவ்வளவு தூரத்துக்கு இனவாதம் வளர்கிறதுக்கு மேனாக கடந்த 20 ஆண்டுகளாக முஸ்லீம் தலைவர்கள் என்று சீலை குத்தி கொண்டு லேபல் ஒட்டி கொண்டு நின்று அத்தனை பேரும் இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு இந்த நடந்திக்க அநியாயம் என்று சொல்லல மச்சம் என்ன நடக்குமோ. நான் பீப்புள்ஸ் மேன், நான் எல்லாரோடையும் பழகுவேன். நாங்கள் ரிஷாமிடம் கேட்போம், அந்த முஸ்லீம் தலைமைத்துவம் சரியாக இல்லாதபடியால் தான் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதா ரிஷா? நிச்சயமாக முஸ்லீம் தலைமைத்துவம் சரியாக இல்லாதனால தான் இந்த நிலைமை. ஏன்னு சொன்னால் இப்போ சொன்னார் அடிப்படைவாதம் இனவாதத்தை பற்றி சொன்னார். உண்மையில் ஒரு விஷயம் சொல்லிக்கொள்ளணும், ஏன்னா எனக்கு அந்த சிங்களம் பேசுகிற அளவுக்கு தமிழ் பேசிக்கொள்ள மாட்டேன். ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன். இதில் இந்த அடிப்படைவாதம் இனவாதம் என்றது ஆரம்பித்தது இப்போ உண்மையிலே சொல்லப்போனால் எங்கள்கிட்டேருந்து ஆரம்பிச்சிருக்கு, முஸ்லீம்கள்டேருந்து. ஏன்னா முஸ்லீம்கள் எப்போ தனித்தனியாக கட்சிகளாக பிரிஞ்சு போனாங்களோ அந்த கட்சிகளாக பிரிஞ்சு போன பிறகு தான் முஸ்லீம் காங்கிரஸ்ன்றது ஆரம்பித்த பிறகு தான் மற்ற கட்சிகள் எல்லாம் இப்போ இவர் சொல்லலாம் அடிப்படைவாதம் போட்டுள்ள அவர் உதயகம்மன் பிள்ளை இவர் நிறைய சொல்லலாம், சிங்களே அந்தலே இந்தலே எல்லாம் சொல்லலாம். எல்லாரும் வாரது முஸ்லீம் சமூகத்துக்காக வேண்டி ஒருத்தர் குரல் கொடுக்குறாருண்டா அது பார்லிமெண்ட்லேயே இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கிற குரல் கொடுக்குறேன்டா தண்ட சமூகத்துக்காக வேண்டி. அதே மாதிரி அவங்க குரல் கொடுக்குறா அது அவங்களோட சமூகத்துக்காக வேண்டி. ஏன்னா அவங்களோட நாடு இருக்கணும். நாடோண்டு இருந்தால் தான் எல்லோரும் இருக்கலாம் வாழலாம். இது நாடே அழிச்சு போட்டு எங்கே வாழ்கிறது? இப்போ இந்த உதாரணம் சொல்கிறேன்டா உயர்த்தலாம் நிமிஷம் தாங்கோ, இது அவங்களோட நாடுன்னு செல்ல முடியாது. நம்ம நாடு நீங்க இப்ப அப்படி சொல்ல போனாக்கா முஸ்லீம்களோ தமிழவங்க ஒதுக்கப்பட்டு இதை உங்களோட எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சம உரிமைக்கு நோட விஷயத்துலாம் குறுக்கிடல. அதே மாதிரி நீங்கள் இதில் குறுக்கிட வேணும். ஏன்னா நான் இப்போ கொஞ்சம் பேசிக்கொள்றேன்னு சொன்னால் இப்போ அந்த டாப்பிக்கும் மறைஞ்சு போச்சு. இப்போ இப்படி தான் இப்போ இவரை சொன்ன மாதிரி இப்போ எங்களோட நாடு எங்களோட ஊருன்றது தான் இதுதான் கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற பிரச்சனை. எங்களோட ஏரியா இது உள்ளுக்கு பெரும்பான்மை வரவிட மாட்டோம், ஒரு சிலை வரவிட மாட்டோம். இந்த இனவாதம் தான் இந்த அடிப்படைவாதம் தான் இந்தளவு வெடிக்க காரணம். அதை உருவாக்கினது யார்? சிறுபான்மை சமூகம் மட்டுமா? அரசியல்வாதிகள் பொறுப்பு. அதே மாதிரி மத தலைவர்கள், ஒழுங்காக இயங்காத மத தலைவர்கள், இவங்க எல்லாரும் பொறுப்பு கூறணும். ஏன்னா இந்த விஷயத்தில் இப்போ பொதுவாக உதாரணத்துக்கு எடுக்க போனால் எங்களோட ஒரு உலமா சபைன்னு சொல்லுவோம், ஜமியத்துல் உலமா. இந்த ஜமியத்துல் உலமா கூட இதுக்கு பொறுப்பு கூறணும். ஏன்னா இப்போ இவன் சொல்கிறாரு செவரில் சாத்தி வச்சிருக்கிறாங்க, உசுப்பி கொலை எல்லாம் இருக்கிறோம், கத்தி கொலை எல்லாம் இருக்கிறோம். அதுதான் உண்மை. கொலம்பு டிஸ்ட்ரிக்டில் செவரில் சாத்தி வைக்க தேவையில்லை, ஒழுங்கான முறையில் கல்வியில் அக்கறை செலுத்தினாங்கன்னா போதும். குடுவை அடிக்கிறவனையும் கஞ்சா அடிக்கிறவனையும் கொண்டு போயிட்டு எங்கே உரிமைக்குரல் பேச வைக்கிறது? ஐஸ் அடிக்கிறவனை கொண்டு போயிட்டு கூடுதலாக ஐஸ் அடிக்கிறவன் மாலா இருக்கிறவன் குடுவாக இருக்கிறவன் தான் இருக்கிறான். நீங்கள் கிழக்கில் மற்ற ஏரியாவில் எடுத்து பாருங்கள், படித்த இளைஞர்கள் இருக்கிறாங்க. அதை மாதிரி கல்வியில் முன்னேற்றத்தை கொடுங்க. இனி அதுவளுக்கு ஒன்றுக்குமே முன்னேற்றம் கொடுக்காம செவத்தில் சாத்தி வச்சு இருக்கிறான்டா. எங்கேயாவது ஒரு போலீஸ் நிறுவனத்தை போலீஸ் எடுங்க, அந்த போலீஸில் எத்தனை முஸ்லீம்ஸ் இருப்பாங்க? ஸ்ரீலங்காவில் எத்தனை முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க நியோஜனை பண்ணுறாங்க? ஒரு ஹாஸ்பிட்டல் எவன் எடுத்தாலும் ஒரு 20-25 வயசுனா ஓ லெவல்லேருந்து ஸ்கூல்லேயே வர அவுட் ஆகினோன்னே ஒரு 3 வீல் எடுத்தாட்டி ஓட்டியாச்சு, இல்லாட்டி ஒரு ஃபாரினுக்கு ஜப்புக்கு போயிட்டாச்சு. ஆனால் அவங்க அது அப்படி இல்லை. அவங்களோட சமூகத்தை இதாக்கிறதுக்காக வேண்டி அவன் அந்தந்த தொழிலில் அந்தந்த துறையில் இருக்கிறாங்க. இனி அதுதான் நடக்கணும். கல்வியில் அதிகமான அக்கறை செலுத்தணும். மற்றது இந்த சிறுபான்மை இந்த அரசியல்வாதிகள், இந்த சின்ன அரசியல்வாதிகள், சிறு கட்சிகள் தண்ட தேவைகளுக்காக வேண்டி பொதுவாக சொல்லணும். அவங்களுக்கு இந்த முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் கௌரவ ரவுஃப் ஹக்கீம் அவர்கள், அவர் நான் ஜனாதிபதி எலெக்ஷனில் கௌரவ தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ அவங்க வெண்ட போகிறோம். இவங்க கூட்டம் வைக்கிறாங்க. இப்போ கிழக்கில் என்ன கூட்டம்? வெற்றியை கொண்டாடுறாங்களாம். எந்த வெற்றி? சஜித்தை இப்போ இந்த சைடை ஃபுல்லாக ஸ்ட்ராங் ஆக்கி
கோட்டாபே அவரை தோல்வியடைய செஞ்சுட்டாங்களாம். இப்போ இதை சுற்றியுள்ள இந்த கூட்டம், இதை பார்க்குற பெரும்பான்மை, இந்த பெரும்பான்மை என்ன நினைக்கும்? ஒரு தலைவர் செய்கிற தவறால் அவங்க எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க இல்லையா? அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? நீங்கள் செய்கிற குத்தத்துக்கு அவங்களையும் அடிப்படையாக்குறீங்க. அதனால் எல்லாமே மாற வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் மாற்றக்கூடிய சக்தி கௌரவ தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ அவங்களுக்கு இருக்குது. கட்டாயம் இதெல்லாம் மாறும். இந்த சொல்கிற இனவாதம், அடிப்படைவாதம் இது ஒன்றும் ஆகாது. சிலவங்க சொல்கிறாங்க இல்லை அமுதா பாலனை ஒன்று வந்துடும். அது ஒன்றும் நடக்காது. எந்தெந்த இடத்துக்கு யார் யாரை போடணுமோ அவங்கள போடுவாங்க, யார் யார் தகுதியானவங்களோ அது அதுக்கு போவாங்க. இப்போ இருக்கிற பிரச்சனை என்ன? இவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கொள்ள இயலாது. எதிர்காலத்தில் வரப்போகிற இந்த சிஸ்டத்தில் டீல் அடிக்க இயலாது. சில சிஸ்டங்கள் செய்யலை. ஏன்னா அவர் போகிற ரூட்டில் அவர் போகிறாரு. எது சரி அது கரெக்டாக போகிறார். முகமது அவர்கள் கூறும் அந்த டீல் அரசியல் இனி நடக்காது, கட்டாயம் நடக்காது. நான் நினைக்கிறேன் கௌரவ தலைவர் உடைய மாட்டார். அதனால் கட்டாயம் நீங்கள் பார்க்கலாம், இந்த எலெக்ஷனுக்கு பிறகு பார்க்கலாம் மாற்றத்தை. முகமது அவர்களே, சுலைமான் நாசிரூன் என்பவர் ஒரு கேள்வியை முகநூலில் கேட்கின்றார். ரணில் சட்ட ஒழுங்கு அமைச்சராக, அதாவது போலீஸ் துறைக்கு பொறுப்பான அமைச்சராக பதவியேற்ற மறுநாள் திகன கலவரம் நடந்தது. அப்போது நீங்கள் ரணில் பக்கம் இருந்தீர்கள். அப்போது ரணிலிடம் என்ன எவ்வகையான குரலை கொடுத்தீர்கள் என்று கேட்கின்றார். அந்த கலவரத்தில் கலந்து கொண்டது எல்லாமே ஐக்கிய தேசிய கட்சி மெம்பர்ஸ் மாதிரி அல்ல, நிறைய இனவாதத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க. அதில் எல்லா கட்சிகளையும் சேர்ந்தவங்க தான் இருந்தாங்க, ரைட். ஆனாலும் அந்த நேரம் எடுக்க வேண்டிய ஒரு நல்ல தீர்வை எடுத்தார். கொஞ்சம் சுணக்கம்தான் என்றால் இது மாதிரி ஒரு கலவரம் நடந்தென்றால் அதால் உத்கமையாய்க்கலாம், எங்கேன்னு ஆயிக்கலாம். ஓவர் நைட் தென்னந்தையாரண்டு சுட்டு தள்ளுகை லெவலுக்கு ஆர்டர் கொடுத்துனுச்சுன்னா நாட்டில் எங்கேயும் பிரச்சனை வரும். பட் உயிர் சேதம் நடந்தது, பொருள் சேதம் நடந்தது. ஒரு அமைப்பாக அது செஞ்சது. நான் சொல்லவில்லை 100% பர்ஃபெக்ட் என்று. அது எங்கே நடந்தென்றால் அதில் என்ன நடந்துன்னு சொன்னால், இனவாத கலகரக்கார நிறைய பேர் தான் வந்து என்ன செஞ்சதெல்லாமல் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் வந்து தான் இதை செய்யலை, ரைட். பெரும்பான்மை மக்கள், நல்ல மக்கள். நான் சொன்னேன், நான் சிங்கள காத்தா பீரித், நான் ஸ்கூலில் பன்சில் எடுப்பேன். ஏன்னா நான் ஒரு போன பௌத்த ஸ்கூலுக்கு, களுத்துறை டிஸ்ட்ரிக்ட்லேயே நம்பர் 1 பௌத்த புடிஸ்ட் ஸ்கூலுக்கு. அந்த பௌத்த மக்களோட நல்ல குணம். ஒரு சில கொஞ்சம் பேர் சிவா ஈப்பாங்க இனவாதிகள், சரியாக புனிஞ்சு கொண்டு அணைச்சி கொண்டு. நான் கடந்த வருடம் ஒரு லீடிங் டிவி சேனலில் இந்த பொம்பிளாஸ்ட் நடந்த 5 நாள் இதே மாதிரி லைவ் ப்ரோக்ராம் 2.5 hour. நான் பிரதர் சார்ல்ஸ் 2 ப்ரொஃபஷனல், ஒரு முஸ்லீமுக்கு முகம் காட்டையிலானால பொம்பிளாஸ்ட் நடந்த 5 நாளில் 2.5 hour லைவ் முழு சமூகத்துக்காக வேண்டி நான் பேசினேன். அதில் நான் என்ன சொன்னேன்னா, முழு உலகத்திலே பெரும்பான்மை நல்ல மக்கள் என்று ஒரு சும்மா ஒரு கேஷுவலாக ஒரு போட்டி வச்சேன்னா இந்த சிங்கள பௌத்த மக்கள் நம்பர் 1 வருவாங்கன்னு. எங்கட சமூகத்திலையும் குறைபாடிக்கு, சமூகம் தமிழ் மக்கள்லேயும் குறைபாடிக்கு, சிங்கள மக்கள்லேயும் குறைபாடிக்கு. நான் இந்த நாட்டில் யுனைடெட் நேஷன் ஐநா சபையோட தேசிய சமாதான தூதுவர், நேஷனல் பீஸ் பில்டர் அவார்ட் ஹோல்டர். போன வருஷம் 400 அப்ளிகேஷன் ஸ்ரீலங்காலேருந்து போச்சு. அவங்க ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு அவார்டு ஒன்று ஸ்ரீலங்கா கொடுக்கறதுக்கு ஐநா சபையில் அப்ளிகேஷன் கோல் பண்ணியிருந்தாங்க. இலங்கையிலேருந்து 400 அப்ளிகேஷன் போனேன். இந்த 400லேயும் இந்த தேசிய சமாதானத்துக்காக வேண்டி கடந்த 20 ஆண்டுகளாக நான் ஒரு பெரிய பங்களிப்பு செஞ்சேன். ஆனால் நீங்கள் அவர் அந்த கேள்வியுடன் ஒப்பிட்டு இன்னொரு கேள்வி, அந்த கடந்த ஆட்சி காலத்தில் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் நடந்த பிறகு முஸ்லிம்களை ஒரு சந்தேக கண் கொண்டு மாற்று இனங்கள் பார்ப்பதை தடுப்பதை அந்த அரசு தடுப்பதற்கு எந்தவித ஏற்பாடுகளும் செய்யவில்லை. பள்ளிவாசல்களிலோ அல்லது வீடுகளில் புகுந்து அவர்கள் கத்திகளை வைத்திருந்தார்களா என்று சோதனை செய்து அங்கே ஒரு தேவைக்காக வைத்திருந்தவற்றை எடுக்கும்போது அப்படியான சில வேலைகளை கூட செய்யும்போது இறுதி வரைக்கும் அது நிரூபிக்கப்படவில்லை அவர்கள் எதுவும் குற்றத்திற்காக வைத்திருந்தார்களா என்று. அந்த சந்தேக கொண்டு பார்ப்பதை அந்த நல்லாட்சி அரசு ஊக்குவித்து விட்டது. இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட்டுகளை பற்றி எனக்கு சொல்ல தெரியாது, நான் ஒரு சிஐடி ஆஃபீஸர் அல்ல. ஆனாலும் நல்லாட்சி அரசியல் நல்லத்தை தான் செஞ்சாங்க. யார் யார் குத்தம் செஞ்சவங்களோ சில பேர் இன்னுமே உள்ளுக்கு தான் நிற்கிறாங்க.
இந்த நிலைமைக்கு முஸ்லீம்கள் தள்ளப்பட்ட ஆயுதம் தூக்கல்ல, சின்ன புள்ளையோட தலையை தடாவிட்டு பெய்த்து சூசைட் பிளம் பிளாஸ்ட்னாக்கா இலங்கை வரலாறுலே அப்படி ஒன்று இருக்கல்ல. சமூகம் வர 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 தூரவாகுது, விசேஷமாக சிங்கள பௌத்தரோட. நான் இப்போ செல்ல வந்ததுக்கு வரேன், யுனைடெட் நேஷன் அந்த அவார்டை தந்தது கடந்த 20 ஆண்டுகளாக தேசிய சமாதானத்துக்கு நான் பெரிய ஒரு பங்களிப்புண்டு இந்த கதீஜா ஃபவுண்டேஷன் மூலமாக நான் செஞ்சேன். இந்த 400 அப்ளிகேஷன் ஒரு நாட்டில். மற்ற விசேஷம் என்னென்ன சிவா, இந்தியாவில் ஹிந்துவுக்கு தான் கிடைச்சிது பெரும்பான்மைக்கு, பாகிஸ்தானில் ஒரு முஸ்லீமுக்கு தான் கிடைச்ச பெரும்பான்மைக்கு. மற்ற நாட்டில் எல்லாமே ஏசியாவில் பெரும்பான்மை கிடைச்ச அந்த நேஷனல் பீஸ் பில்டர் அவார்டை கிடைச்சது. அப்போ எனக்கு தெரியும் அதோட ஃபார்மியூலா கையிலேன்னு நான் சொன்னேன். அந்த சமாதானத்தை பாலத்தை கிடையாது, ஐ நீட் பவர்ன்னு சொன்ன என்னதுன்னா இதுகிட்ட நான் மேக்ஸிமம் எல்லைக்கு வந்திருக்கி. அதனால தான் நான் இந்த பார்லிமெண்ட்டுக்கு போகணும் பண்ணி சொல்கிறது. ரெண்டாவது நான் சொல்கிறேன், இந்த சொன்னார் இந்த உலமாக்களுக்கு குறை சொன்னார். உண்மையிலே உலமாக்கள் அந்த சில சிஸ்டங்கள் ராங்கிக்கு. முஸ்லீம் உலமாக்களுக்கு 90% சிங்களம் நல்லா பேசலாது. அந்த இஸ்லாத்துலேக்கு நல்லத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு அந்த மொழியிட பிரச்சனை உண்டிக்கு. உருது பேசுவாங்க, அரபு பேசுவாங்க, அந்த நல்ல சிங்களம். இப்போ பாருங்கள், சகோதரர் அவர்களே சொல்கிறாத நான் சிங்களத்தால் நல்லா பேசுவோன்னு எனக்கு தமிழ் இயலாண்டு. அப்போ உலமாக்கிட்ட சமூகத்துக்கடையில் ஒத்துமைகளை உண்டாக்குறதுக்காக வேண்டி எங்களோட ஃபவுண்டேஷனால் நான் ஒரு அகாடமி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுற போகிறேன். இதே கேள்வியை நான் விவரிடம் கேட்கணும். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுக்கு பின்னர் முஸ்லிம்கள் மீதான அந்த சந்தேகங்கள் கடந்த ஆட்சியில் வலுத்திருந்தன. இப்போது அந்த நிலைமை மாறி இருக்கிறது அல்லவா? இல்லை, உயிர்த்த தின தாக்குதலை பற்றி உண்மையில சொல்லப்போனால் நாங்கள் 6ஆம் மாதத்துலேருந்து வெளியாக்கி வந்த விஷயங்கள் என்ன சொன்னால் எவ்வளோ தூரம் மீடியா கான்ஃபரன்ஸ்கள் செய்யலுமோ செஞ்சு வெளியாக்கின விஷயங்களும் அதால் பட்ட அவஸ்தைகளும் இன்னும் வரையில் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அவஸ்தைகளும் சொல்லி முடிக்கல. சம்பவத்துக்கு பிறகு நல்லாட்சி அரசு அதை சரியாக கையாண்டது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை, சரியாக கையாண்டுன்னு சொன்னால் இப்போ இவர் சொன்னார் குத்தம் செஞ்சவங்க தான் உள்ளுக்கு இருக்கிறாங்க. நாங்கள் சொல்கிறோம் குத்தம் செய்யாதவங்களும் உள்ளுக்கு இருக்கிறாங்கண்டு. ஏன்னா உள்ளுக்கு இருக்கிற எல்லாருமே சஹரானோட தொடர்பு இருந்தவங்க இல்லை. இப்போ தலையை தடாவிட்டு போயிட்டு பம்பிளாஸ் பண்ணினேன்னு சொன்னீங்க. தலையை தடாவிட்டு போயிட்டு பம்பிளாஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் சொல்கிறோம் போனவங்களுக்கு அது பிளாஸ்டாக போகிற டைம் கூட தெரியாதுன்னு நாங்கள் சொல்கிறோம், பகிரங்கமாக சொல்கிறேன். என்ன சொன்னால் துருக்கி எம்பாசிடர் ஆர்டிக்கல் ஒன்று போடுறாங்க, ஃபேத்துல்லான்னு சொல்லி ஒரு டீம் ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்குது. அப்போ 2015 பிறகு கௌரவ மஹிந்த ராஜபக்ஷ தலைவரோட ஆட்சிக்கு பிறகு யஹபால்னா ஆண்டுக்குள்ள தான் டீம் உள்ளுக்கு வருது. அப்போ இந்த டீம் இந்த மாதிரியான த்ரஸ்த கிரியா சொல்லி டெரரிசம் ஆக்டிவிட்டீஸில் அவங்க இன்வால்வ் ஆகினவங்கன்னு சொல்லுது. அப்போ சொல்லி அதை பற்றி யாரும் கணக்கெடுக்கல. இந்தியன் ரோலை இதை பற்றி அறிவிச்சிருந்தாங்க, இப்படி ஒரு தாக்குதல் நடக்க போகுது, அதை பற்றி யாரும் தேடலை. ஹரின் பெர்னாண்டோ சொல்லியிருந்தார், யாரும் தேடலை. அதனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு சம்பூர்ணமாக வகை சொல்ல வேண்டியது இவங்களோட கௌரவ தலைவர் அவர்கள் தான். அதே போல் அப்போ இருந்த அந்த ஆட்சி உண்மையிலே அது ஓரளவுக்கு மாறி இருக்குது. இப்போ மைத்ரிபால இல்லை, இப்போ எப்படி கௌரவ ஜனாதிபதி நின்றவர் மைத்ரிபால வந்து அதை மாற்றுறதுக்கு தான் முடிவு செஞ்சுத்தான் அவர் மஹிந்தையை கொண்டார். ஏன்னா அதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக. ஆனால் அதை கூட காலால் பிடிச்சி இழுத்தவங்க தான் எலெக்ஷன் யுஎன்பியால் நடத்து பண்ணக்கூடிய ஜேவிபி அனுரகுமாரோட டீம். அதனால் இவங்களோட நல்லாட்சி அதே போல் இவங்க சொன்ன கௌரவ தலைவர்கள் மற்ற டீம், நான் இவரை சொல்லலை, ஏன்னா இவரோட உண்மையிலே நோக்கம் கொண்டு இருக்கும், இவர் எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு சேவையை செய்யணும்னு நினைக்கிறாரா இருக்கும், தேர்ந்தெடுத்த அனிதாம் பிள்ளை. ஆனால் நீங்கள் கூறியது போல் அப்பாவிகள் இதில் கைது செய்யப்பட்டிருந்தால் நீங்கள் பொதுஜன பெருமுனவோடு நெருக்கமான ஒரு அமைப்பாளராகவும் இருக்கிறீர்கள். அவர்களின் விடுதலைக்கு நீங்கள் ஏதாவது ஏற்பாடுகளை செய்வீர்களா? எங்களால் ஏழுமான ஏற்பாடுகளை ஏன்னா சிவில் சேவை அமைப்புகள் நிறைய சிவில் சேவை அமைப்புகள் இதை பற்றி பேசிக்கொண்டு தான் இருக்குது. பல பேர் என்ன சொன்னால் பல பேர் சஹரான்ட மதரசாவில் ஓதினத்துக்காக வேண்டி சிலவங்க இல்லாட்டி அந்த கிளாஸ்களில் ஈடுபட்டதுக்காக வேண்டி எல்லாருமே பிளாஸ்ட் பண்ணவங்க இல்லை அங்கே எல்லோரும். அப்போ அரெஸ்ட் பண்ண இப்போ பொதுவாக சொல்லப்போன ஒரு விஷயத்த சொல்கிறேன். அதான் இப்போ என்ன கமிஷனுக்கு சாட்சி வழங்க போகிறனால ஜனாதிபதி கமிஷனுக்கு எனக்கு சில விஷயங்களை பேச இயலாது, அந்த லிமிட்டை தாண்டி பேச இயலாத ஒரு சூழ்நிலை இருக்கிறேன். அதனால் நாங்கள் அந்த டைமில் யஹபால் ஆண்டு வரைக்கும் போகல ஒரு நபரை சந்திக்கிறோம், காவல்துறையை சந்தித்து அவர்கிட்ட இந்த விஷயங்களை சொல்கிறோம். அப்போ அந்த ஃபோட்டோஸை கூட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரூஃபோடு காட்டுறோம். அப்போ அவர் சொல்கிறாரு, இது அவ்வளோ பெரிய குற்றம் இல்லை, இந்த இயக்கத்தை சேர்ந்தவர் சஹரானோடு இருக்கிறது அவ்வளோ பெரிய குற்றம் ஒன்று இல்லை. அப்போ நான் கேட்டேன், அப்போ 60 வயசு ஒரு வயசானவர் பேப்பரில் சஹரான்ட ஃபோட்டோ இருந்தேன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிங்க பெண்ணத்துக்கு.
இல்லை அது அதனால் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த பக்கச்சார்பாக அவங்க நடந்து கொண்டாங்க. இனி அந்த மாதிரியான விஷயங்கள் இனிமேல் நடக்காது. ஏன்னா பாதுகாப்பை உறுதிப்படுத்தினவங்களும் 30 வருஷமாக இருந்த யுத்தத்தை முடித்து பாதுகாப்பை உறுதிப்படுத்தினவரும் கோட்டாபய ராஜபக்ஷ அவங்களும் மஹிந்த ராஜபக்ஷ அவங்களும் தான். ஆனால் அப்பாவிகள் எந்த வகையிலும் தண்டிக்கப்படக்கூடாது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் வேலை நெருங்கிவிட்டதால் நான் இருவருக்கும் மக்களுக்கு என்ன வகையான கருத்தை கூற விரும்புகின்ற ஒரு சிறிய நேரத்தை வழங்கலாம் என்ற ஒரு குறுகிய நேரத்தை வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். நான் இந்த பார்லிமெண்ட்டுக்கு வாரத்துக்கு சிவா 2 காரணம். இலங்கையில் இந்த 5 வருஷத்தில் நம்பர் 1 கிலர் இன் ஸ்ரீலங்கா. மனிதர் இலங்கையில் ஆக கூடுதலாக மரணிக்க போகிறது கேன்சரில். ஒரு நேஷனல் கேன்சர் ஹாஸ்பிட்டல் இதை ஏசியாவிலே ஒரு நம்பர் 1 ஆக்குது. புதிதாக ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஒன்றை நிர்மாணிக்கியது. 3வது இந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பாடசாலை அத்தனை பேருக்கும் இந்த கேன்சரோட பாரதூரத்தை. ஒரு நாளைக்கு 38 பேர் மரணிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 76 பேர் புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. 1 லட்சம் நோயாளிகளுக்கு இங்கே 5 வருஷத்தில் அது 3, 4, 5 லட்சம் ஆகும். இந்த 7 மாதம் 8 மாதத்துக்கு கொரோனாவால் 11 பேர் தான் மரணித்தாங்க. ஆனாலும் ஒரு ஊடகங்கள்லேயும் ஒரு மினிஸ்டரோ ஒரு ஜனாதிபதியோ ஒரு அகமத்தியோ டாக்டர்ஸ்மாரோ 7500 பேர் இந்த 8 மாதத்தை கேன்சரில் மரணித்ததை பற்றி ஒன்றும் காணவில்லை. எனக்கு தெரியுமா போடுகிறோம். இதைக்கு குரல் கொடுக்கிறது. 2வதாக தேசிய சமாதானம். யுனைடெட் நேஷன்ஸ் ஐநா சபையிட நான் ஒரு பீஸ் பில்டர். இந்த பவரை வச்சு எனக்கு நிறைய விசேஷமாக இந்த சிங்கள முஸ்லீம் சமாதான பாலத்தை கட்டுவதற்காக வேண்டி அத்தனை ஆவணங்களும் යටිතල පාසුකම් ෆෝමියුලා සිංහලතාල සූත්‍රය එහෙම නැත්නම් නියතය இது அத்தனை மீக்கி இந்த விசேஷமாக இந்த சமாதானத்தை உண்டுவாத்து ஆக வேண்டி இந்த கையால் நான் அந்த சமாதானத்தையும் இந்த கையால் அந்த புற்றுநோய்க்காக வேண்டி அந்த போராட்டத்தை நான் எடுத்துக்கொண்டு இந்த இலங்கை வாழ் மக்கள் 20 மில்லியன் மக்களுக்கும் ஒரு நற்செய்தியை செஞ்சு அதனால தான் நான் சொல்கிறது அரசியல்வாதி எல்லாரையும் பார்க்குற மாதிரி என்ன பார்க்க வேணாம். சமூக சேவையாளர் இதே முகமட் இதே பார்லிமெண்ட்டில் குரல் ஒலிக்கும் சுகர் குலுங்கும் ஆயிரக்கணக்கில் ஹென்சாட் தாள் எழுதிப்படும். இது ஒரு பெரிய வரலாக மாறுவதற்கு என்னுடைய இந்த அபிலாஷத்துக்கு எனக்கு ஒரு வரம் தருமாறு இலங்கை விசேஷமாக கொழும்பு வாழ் மக்களுக்கு நான் ஒரு வேண்டுதல் விடுக்கிறேன். நாங்கள் ரிஷாம் மக்களிடம் நீங்கள் கூறும் விஷயங்கள் இல்லை இப்படி தானே எனக்கு என்ன சொல்ல இருக்குது. முஸ்லீம் சமூகத்திலையும் அப்புறம் சிறுபான்மை மக்கள் எல்லாட்டையும் சொல்லுகிற ஒரே விஷயம் இதுதான். இன்னும் இந்த சொல்லக்கூடிய சிறுபான்மை தலைவர்களோ இல்லாட்டி இருந்த கவர்மெண்ட் யாப்பாலின கவர்மெண்ட்டோ சொல்கிற விஷயங்களை கேட்டு ஏமாந்துறாங்க. என்ன சொன்னால் நல்ல தலைவர் உருவாகி இருக்கிறார். அந்த நல்ல தலைவரை கொண்டு என்ன பிரயோஜனம் எடுக்கலும்ன்றதை மட்டும் பாருங்கள். இன்னமும் படுகொலியில் உழப்பாக்காங்க. ஏன்னா இதை மாதிரி ஒரு தலைவர் இது மாதிரி ஒரு தலைமைத்துவம் ஸ்ட்ராங்கான தலைமைத்துவம் இனி எதிர்காலத்தில் எப்பயும் வரப்போகிறது இல்லை. அதே போல் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் நினைக்கவானம் நாங்கள் முஸ்லீம் தலைவர்கள் உருவாக்கி நாங்கள் அனுப்பிட்டோம்னு சொன்னால் அந்த முஸ்லீம் தலைமைத்துவம் தான் எங்களை பாதுகாக்க போகுதுண்டு. அந்த முஸ்லீம் தலைமைத்துவத்தை இயக்குறது மேலிடத்தில் இருக்கிற அந்த ஜனாதிபதி அவர்கள். அப்போ அந்த ஜனாதிபதியை மீறின சக்தி ஒன்றும் இல்லை இந்த முஸ்லீம் தலைமைத்துவம். முஸ்லீம் தலைமைத்துவம் தேவை வானம்னு சொல்லலை. ஆனால் அது போகிற முறைக்கு அதுக்கு உங்களோட இனவாதத்தை அடிப்படைவாதத்தை பயன்படுத்தி உங்களோட தேவைகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு விஷயங்களை பயன்படுத்தி போக பார்க்காங்க. மற்றது இன்னொரு விஷயம். இப்போ இவர் சொன்னார் சில விஷயங்கள் சில நேரம் உங்களோட கட்சியை சேர்ந்த இதே தலைமைத்துவம் கூட எதிர்காலத்தில் இப்போ நீங்கள் சொன்னீங்க பாய மாட்டோம்னு சொல்லி அவங்க பாயிறாங்க இவங்க பாயிறாங்க நீங்களே கூட இந்த போத்தில் வந்து சேர்ந்து கொள்ளலாம். சொல்ல முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆமாம், நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் வேலை நெருங்கிவிட்டது. தீர்வு நிகழ்ச்சியில் மிகுந்த வேலைப்பளவுக்கு மத்தியிலும் வந்து கலந்து கொண்ட முகமது மற்றும் ஷம் அவர்களுக்கு எங்களது நன்றிகள். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் இளங்கோவன் மற்றும் உதவி தயாரிப்பாளர் தக்ஷநாத் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.